ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, கல்யாண வீட்டுகளெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலையே சுவையான பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த பிரிஞ்சி சாதம் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேங்க, 2 பிரியாணி இலை. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். 1 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 2 இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. தக்காளி தோல் கொஞ்சம் சாஃப்டாகிடணுங்க. அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 10 போல் பீன்ஸை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை விட சின்னதாக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம். 2 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிருங்க, புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர், கேரட், பீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும் புதினாவையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதில் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பாஸ்மதி அரிசியை சேர்த்துருக்கேங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைசியாக நெய் சேர்க்கும் போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க, நல்லா மணமாகவும் இருக்கும். அதனால தான் கடைசியாக நம்ம நெய் சேர்க்குறதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு விசில் மட்டும் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சுங்க. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையான வெஜிடபிள் பிரிஞ்சி சூப்பராக செஞ்சாச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. சாதமும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த டேஸ்டியான பிரிஞ்சி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த பிரிஞ்சிக்கு நம்ம ஆனியன் ரைத்தா வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.